கண்டிப்பாக மகரத்துக்கு வந்து சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் அதிர்ஷ்டம் கொடுக்கும். 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய, அவர் தான் நம்பர் 1 கிரகம். தனிச்சு ஜெயிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு. அதாவது யாருமே இல்லை, கிரவுண்டில் தனியாக இருக்கார், அடிச்சு ஆடுறார். வாழ்க்கையில் வந்து பிற்பகுதியில் 30-35 வயசுக்கு பிறகு மிகப்பெரிய போகங்களை கொடுக்கும். இதே சுக்கிரன் தான் நல்ல சுபகாரியங்களை நடத்துறார். பெரிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பந்தி போடுறது. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமையில போய் உட்கார்ந்து 4 பேரை கூப்பிட்டு விழா கொண்டாடுறது. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிட ரிலேட்டடா நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு ராசிகள் 12 ராசிகள்ல வித்தியாசமா ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகத்தின் மூலியமாக நல்லது என்பது நடக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகம் கை கொடுக்கும். பிறப்பு ஜாதகத்தில் வித்தியாசம் அல்லாத பட்சத்தில் பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகங்கள் ரொம்ப அருமையா கை கொடுக்கும், அந்த டாப் 3 பிளானட்ஸ், முதல் 3 கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். சூப்பர் சார். சார் இப்போ அந்த பிளானட் மட்டும் நான் டெய்லியும் வந்து ரொம்ப ஸ்பெஷலா கும்பிட்டா எனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லது நடக்குமா? மிகப்பெரிய நல்லது. அருமையான கேள்வி. மிகப்பெரிய நல்லது. வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வெறுமன ஜோதிட பத்தியே பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் தகவல் பரிமாறி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இசையோட சேர்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பாடலையும் நம்ம டெடிகேட் பண்ணுவோம். தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்ல வச்சு, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறத வச்சு அதற்கேற்ற பாடலை வந்து அவங்களுக்கு சமர்ப்பணிக்குவோம். சார், மகரத்துக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த 3 கிரகங்கள் கண்டிப்பா சொல்லுங்க சார். கண்டிப்பா மகரத்துக்கு வந்து சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் அதிர்ஷ்டம் கொடுக்கும். ராசிநாதன் மற்றும் சுக்கிர பகவான் கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதியானவர், அதாவது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் அதிபதியான வரக்கூடியவர். ப்ளஸ் வந்து 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் வந்து 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய, அவர் தான் நம்பர் 1 கிரகம். ப்ளஸ் ராசிநாதன் சனி அண்ட் புதன் பாக்யாதிபதி, இவங்கெல்லாம் நல்லது கொடுக்கக்கூடியவங்க. இப்போ இதில் சனியிலேருந்து தொடங்குவோம். மகரத்துக்கு சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, தந்தையாருடைய உயிர் இருக்கும் வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி வந்து தடைகளை ஏற்படுத்துகிறார். இந்த தந்தையாருடைய மறைவுக்கு பிறகு சனி வந்து மகரத்துக்கு கேட் ஓப்பன் பண்ணுறார். எல்லா மகர ராசி அன்பர்களும் உடனே வருத்தப்பட்டு கோவப்பட வேண்டாம். உண்மை, எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. 95% இது அப்ளிகபிள். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் என்ன தரார் அப்படின்னா, தனிச்சு நிற்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு. அது ரொம்ப முக்கியம். பாடம் சொல்லி கொடுக்குறவரா? பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அதாவது கூட 4 நண்பர்கள் இருக்காங்க, சேர்ந்து சாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மனைவி கூட நிற்கிறா. இப்போ சில மனைவிகள் அப்படி இருக்காங்க இந்த காலத்தில். அதாவது நீ போ, உனக்கு நான் இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்கிற மனைவி இருக்கா. அதெல்லாம் வந்து ஒரு வரம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அந்த வெற்றியை கையாளுற, அதெல்லாம் வந்து சனீஸ்வரன் வந்து தனிச்சு ஜெயிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு. அதாவது யாருமே இல்லை, கிரவுண்டில் தனியாக இருக்கார், அடிச்சு ஆடுவார். அந்த தெம்பு, மன தைரியம். The man who is isolated is very dangerous ன்னு சொல்லுவாங்க. அவனால் எதையும் சமாளிக்க முடியும், சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் எதுக்குமே கவலைப்பட மாட்டான், இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய சக்தியை வந்து தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன். இந்த சுக்கிரன் எடுத்தீங்கன்னு சொன்னால் மகரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான 5க்கும் 10க்கும் உடைய கிரகம், பூர்வ புண்ணியத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் உடைய கிரகம். இந்த சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பிற்பகுதியில் 30-35 வயசுக்கு பிறகு மிகப்பெரிய போகங்களை கொடுக்குறாரு. ரோகி, போகி, யோகி அப்படின்னு சொல்லி உண்டு. இந்த 3 பேருமே நைட்டு தூங்க மாட்டாங்க. ரோகி வியாதியினால தூங்க மாட்டான், வலி வந்து. போகி பெண்களை அனுபவிக்கிறதுனால தூங்க மாட்டான். யோகி தூங்க கூடாதவனுக்கு இறைவனுடைய சிந்தனை. அப்போ 3 பேருமே தூங்கலை தான், காரணங்கள் வேற. அந்த மாதிரி மகரத்துக்கு சுக்கிர பகவான் தரக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகம், அந்த வசதி வாய்ப்புகள், பணம், அந்த சொத்து சிந்தனை, அடுத்தது சேர்க்கணும், இதெல்லாம் அவர் செய்கிறார். அதே மாதிரி இதே சுக்கிரன் தான் நல்ல சுபகாரியங்களை நடத்துகிறார். பெரிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பந்தி போடுறது. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமையில போய் உட்கார்ந்து 4 பேரை கூப்பிட்டு விழா கொண்டாடுறது.
நல்ல ஒரு குழந்தையை பெற்று அதை பார்த்து அழகான குழந்தை எல்லாருக்கும் காமிச்சு பெருமைப்படுறது. இந்த மாதிரி விழாக்களை, திருமணங்களை, நல்ல காரியங்களை சுக்கிரன் செய்து தர வைப்பார். அது மாதிரி பாராட்டு விழா நடத்துறது. அதே மாதிரி புதன் பாக்யாதிபதி, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டணும், அதுதான் புதன். இவங்களுக்கு புதன் என்ன செய்வார்னா வணிகத்தை கற்றுக் கொடுப்பார், பிஸ்னஸை சொல்லிக் கொடுப்பார். மகர ராசி என்பவர்களுக்கு வியாபாரம்னா என்ன, லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, எப்படி வியாபாரம் பண்ணணும், பணம் இருக்கும் போது எப்படி வியாபாரம் பண்ணணும், பணம் இல்லாத போது எப்படி வியாபாரம் பண்ணணும், எதிர்ப்புகள் வரும்போது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது புதன். அதனால் இந்த 3 கிரகங்களும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நாலேஜ் என்பது கணக்கில் அடங்காது. உண்மையாகவே ரொம்ப மிகையானதுன்னு கூட சொல்லலாம்ல சார். ஏன்னா வாழ்க்கையோட பாடங்கள் 3 பேருமே சொல்லி கொடுத்ததுனால உண்மையாகவே அவங்க கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு சிச்சுவேஷன் சாங் சார், மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சிச்சுவேஷன் சாங் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் டூப்பர் சாங் தான் சொல்லணும். வெற்றி வாகையை சூடக்கூடிய சாங். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இந்த சாங் தான் மகரத்துக்கு இப்போ பாடுறது. ஏன்னா 7.5 சனி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காங்க வெளியே. பார்த்துலாம் 2ல் 1ன்ற மூடில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், இனிமேல் என்ன வரலாம் பாடுறா அப்படிங்கிற மூடில் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த சாங்கை நம்ம டெடிகேட் பண்ணுறோம். ஐ திங்க் மகரம் டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் இன்னொரு 3 months to 6 monthsக்குள்ள பெரிய சாதனைகளை படைப்பார்கள். சார் 3 கிரகங்கள் மட்டும் தானே சார் நம்ம பேசணும், அப்போ மற்ற கிரகங்களோட ரோல்லாம் என்ன சார்? அதாவது நம்மளோட கேள்வி என்னென்ன தலைப்பில் டாப் 3 planets, ஒரு ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் 3. மற்ற கிரகங்கள்லாம் கெட்டது செய்யுமானா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த பேலன்ஸ், இயற்கைக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் இருக்கும், அதை கொடுத்து தான் ஆகணும். அது கெட்டது செய்கிறதா அர்த்தம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு கேது பற்றி நம்ம பேசலை. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், அது எந்தெந்த ராசிக்கும் கூட நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செய்வாங்க. ஸ்டாண்டர்ட் கிடையாது, இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராகு கேதுவை கணிப்பது என்பது மிக கடினம். அதே மாதிரி நம்ம மிச்ச எல்லா கிரகத்தை பற்றியும் பேசியிருக்கோம். குஜாதிபர்கள், அதாவது சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய், புதன் 5 பேரை பற்றியும் பேசியிருக்கோம். சூரிய சந்திரர்களை பற்றியும் கூட பேசியிருக்கோம். ராகு கேதுவை தான் நம்ம பேசலை. ராகு கேதுவை பற்றி யாருமே பேச முடியாது. ஷேடோ பிளானட்ஸ், எந்த இடத்துல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருந்து என்ன செய்வாங்க. இப்போ நம்ம 7 கிரகங்களை பற்றி பேசணும். உண்மையில் சொல்ல போனால் ராகு கேதுவுடைய எஃபெக்ட் தான் இந்த 7 கிரகங்களோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பவர்ஃபுல்லான கிரகங்கள், பெரிய யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள். உங்களுடைய கர்மா கொஞ்சம் நல்லா இருக்கு, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ராகு கேது கிரகங்கள். அதனால குஜாதிபர்களை விட, சூரிய சந்திரர்களை விட ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி பிறப்பு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு தான் அதை சொல்லணும். அதுக்கே கஷ்டம். அதனால மற்ற கிரகங்கள்லாம் கெடுதல் செய்வாங்களா அப்படின்ற கேள்விக்கு சொல்லணும்னா அப்படி அர்த்தமே இல்லை. இப்போ ஒரு பையனே இருக்கார், ஒரு பெண்ணை காதலிக்கிறார். கடவுள் என்ன பண்ணணும்? இப்போ கடவுள் நேரில் வந்துட்டார். என்னப்பா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், கல்யாணம் பண்ணுறீரியா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. இது காதல் கல்யாணமாக மாறணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாரு. அதே வரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா கல்யாணமாக ஆயிடுச்சு. 2 வருஷத்துல இந்த பையன் சொக்கா கிழிச்சிட்டு சுற்றுறான் அப்படின்னா இப்போ கடவுள் அவனுக்கு செஞ்சது நல்லதா கெட்டதா? அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னாடி பார்த்து தான் இப்போ நடக்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். இப்போ நடக்கிறத வச்சு தான் அடுத்து நடக்க போகிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். முன்னாடி பார்த்து சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லுக்கிங் பேக்வேர்ட் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய கெடுதலாக இருக்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம எதை கெட்டதுன்னு நினைக்கிறோமோ நம்புறோமோ அது நாளைக்கு மிகப்பெரிய நல்லதாக இருக்கலாம். அதனால் அந்த புத்தி நமக்கு, ஞானம் நமக்கு கிடையாது. கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு உண்மையிலேயே எது நல்லது, உண்மையிலேயே எது கெட்டது. இதை வச்சு தான் குழப்பிக்கிறோம். இந்த கிரகம் கெட்டது செய்யுமா நல்லது செய்யுமான்னு குழப்பிக்கிறோம். மக்களிடையே ஜோதிடத்தை பற்றின புரிதல், பல நபர்கள் ஜோதிடம் இல்லை, பொய், கடவுள் இல்லை, மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் நம்ம தனிப்பட்ட அவங்க நம்பிக்கையில் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நமக்குன்னு சில கேள்விகள் இருக்குல்ல, நியாயமான கேள்விகளை கேட்டு தானே ஆகணும். இப்போ இத்தனை ராசிகளை பற்றி பேசணும், கிரகங்களை பற்றி பேசணும். ஜோதிடம் பொய் அப்படின்னா 7 நாட்கள் வாரத்தில் கிரகங்களோட பேர் தான் வச்சுருக்கோம். 12 மாதங்கள் 12 ராசிகள்லேருந்து வந்தது.
தமிழ்னு சொல்கிறோம். தமிழ் கேலண்டரில் 27 நாட்கள் தான் இருக்குது. 27 நட்சத்திரங்கள்லேருந்து வந்து. இப்போ நமக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு இப்படி சொல்லிட்டு ஜோதிடத்தை நம்பலைன்னா ரெண்டும் வேற வேறையாச்சு. டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ ஜோதிடம் பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்பலையோ உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஜோதிடத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியாமே ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்தபடியாக கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் காயப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்கு உள்ள சந்தேகத்தை நம்ம கேட்போம். நம்ம காமாட்சி அம்பாள் சிலை இருக்குது, கர்ப்பகிரகத்தில் இருக்கா, அவளுக்கு மாலை போடுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், மாலை போடுறோம். கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே, இது ஒரு பகுத்தறிவா அப்படின்னு கேட்கக்கூடிய பல அறிவானந்த சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இறந்து போன தலைவரோட சிலைக்கு மாலை போடுறோம். அப்போ அந்த அவர் தலைவர் வந்து மோந்து பார்க்குறாரா, ரோஜா பூவா சாமந்தி பூவான்னு? இது எந்த பகுத்தறிவு? ஒரு சமாதி மேலே டைல்ஸு ஓட்டிருக்கு, கிரானைட்டு, 30 வருஷம் 10 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே அந்த பூ அலங்காரம் பண்ணுறோம். அந்த டைல்ஸ் அதை பார்க்குதா? அது பூங்கிறது முகர்றதுக்கு. அப்போ இறந்து போன டைல்ஸில் போய் வெயில் படுற இடத்துல போய் பூவை வைக்கிறீங்களே, இது என்னது? இது ஒன்று பர்ஃப்யூம் தயாரிக்கணும், அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு வாசனை திரவியம் போட்டுக்கிறீங்க. இல்லை பூ வச்சு மருந்து தயாரிக்கிறீங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இறந்து போன சிலைக்கு போடுறீங்களே, இது என்ன? இது பகுத்தறிவு. அப்போ அங்கே ஒரு பகுத்தறிவு, இங்கே ஒரு பகுத்தறிவு. மாற்றிப்போம் சார். இல்லை மாற்றிக்கணும். இல்லை சார், எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிப்போம். அது இப்போ மாற்றிக்க, அது இது மக்களுக்கு தெரிஞ்சா போகணும், அவ்வளோதான். தவிர அதுக்கு உண்டான விடையும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது 7.5 சனி, அஷ்டம சனி இருக்க ராசிக்காரர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, காரண காரியமே இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் உழைப்பு இருக்குது. அதே மனிதன் அதே புத்தி இருந்தும் கிரகங்களுடைய ஆதிக்கம். ஒன்னே ஒன்று, எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களை வேலையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதே. அதான் அப்படின்றத மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.